மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்று முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் நாமக்கல்லில் லாரிகளுக்கு பாடிக்கட்டும் தொழிலாளர்கள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் எழுந்துள்ளது. அவர்களின் கோரிக்கை என்ன? தற்பொழுது பார்க்கலாம். மத்தியில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியை பிடித்துள்ள பாஜக அரசு 23ஆம் தேதி முழு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது. மோடி 3.0 பட்ஜெட் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொழில் நிறுவனங்கள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் எழுந்துள்ளது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் எழுந்துள்ளது என்பதை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக போக்குவரத்து தொழில் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. 1970ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் லாரி தொழில் தொடங்கப்பட்டு படிப்படியாக வளர்ந்து இப்போது லாரி, ட்ரெய்லர், கேஸ் டேங்கர் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களிலும் தேசிய அளவில் முன்னணி வகித்து வருகிறது. இவ்வாறு ஆலமரமாக வளர்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை வழங்கி வரும் லாரி தொழில் கடந்த 2 ஆண்டுகளாக மிக மோசமான நிலையை அடைந்துள்ளது. உயர்ந்து வரும் டீசல் விலை, நெடுஞ்சாலை சுங்க கட்டணம், ஆண்டுக்கு ஒருமுறை இன்சூரன்ஸ் பிரீமியம் உயர்வு, டயர் விலை, உதிரி பாகங்கள் விலை உயர்வு, ஓட்டுநர்கள் பற்றாக்குறை போன்ற பல்வேறு காரணங்களால் லாரி தொழில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் லாரி தொழிலாளர்கள் தரப்பில் டீசல் விலையை குறைக்க வேண்டும், இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணம் குறைக்க வேண்டும், லாரி தொழிலுக்கு BS6 வாகனத்தில் விலை அதிகபட்சமாக உள்ளதால் GST வரி 28% இருந்து குறைக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் எழுந்துள்ளது. மேலும் சுங்க கட்டணத்தை ஆண்டுக்கு ஒருமுறை செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்து தர வேண்டும், வெளி மாநிலங்களுக்கு லாரிகளை ரயில்கள் மூலம் ஏற்றிச் செல்லும் வசதியை மாவட்டந்தோறும் ஏற்படுத்தி தர வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். இந்த பட்ஜெட்டிலே ரொம்ப அவசர காலமாக முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நாங்கள் சிறுதொழில் மூலமாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அந்த GST வந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் லாரி தொழிலுக்கு 28%, பாடி பில்டிங்க்கு 18% வைத்திருந்தார்கள். பலமுறை விண்ணப்பித்தும் கூட இதுவரைக்கும் மத்திய அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. நாங்கள் ரொம்ப சஃபராக இருக்கிறோம். மத்திய அண்டை மாநிலத்திலிருந்து வண்டிகள் வரவில்லை. டீசல் விலை அண்டை மாநிலத்தில் குறைவாக உள்ளது, இங்கே அதிகமாக உள்ளது. டோல் ரேட் ஜாஸ்தி. அதனால் எல்லா வண்டிகளும் வரத்துக்கு குறைந்து விட்டது. எனவே இந்த மத்திய அரசாங்கம் கருத்தில் கொண்டு நாங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கைவேலையாக தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த லாரி தொழிலே இதுக்கு இப்போ 18% ஒரு 8% குறைச்சி 10% குறைக்க வேண்டுமா மன்றாடி கேட்டுக்கொள்ளும். அரசாங்கத்திற்கு வருமானம் தேவைதான், இருந்தாலும் ரொம்ப அதிகமாக உள்ளது. எங்களுடைய சிறுதொழிலுடைய சுமைகள், வரி சுமை ரொம்ப அதிகமாக உள்ளது. இதை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். லாரி சேசிஸுக்கு 28% போட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதுக்கு ஒரு 8% குறைச்சி ஒரு 20% ஆக்கப்பட வேண்டும். அப்படி செய்தார்கள் ஏனால் இந்த லாரி தொழில் ரொம்ப நன்றாக இருக்கும். எங்கள் சிறுதொழில் மேம்படும். சென்ற முறை விட இந்த முறை இந்த GST கவுன்சிலே நீங்கள் கருத்தில் கொண்டு இதை குறைக்க ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். மேலும் இந்த தொழிலாளர்கள் எல்லோருமே நாங்கள் ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறோம். தொழில் இன்றி நாங்கள் கைத்தொழில் நம்பி உள்ளோம். எனவே இதை நீங்கள் முக்கியமாக கருத்தில் கொண்டு வரி குறைக்கப்பட வேண்டும். இதுதான் நாங்கள் தொழிலாளர்கள் சார்பாகவும் டிரான்ஸ்போர்ட் சார்பாகவும் கேட்டுக்கூடிய முக்கிய கோரிக்கை. இதை கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டு இந்த ஃபைனலாக இதை கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் லாரி பாடி கட்டும் தொழிலை நம்பி 1500க்கும் மேற்பட்ட தொழில் பட்டறைகள் இருந்தன. இவற்றின் மூலமாக இன்ஜின், சேசிஸ் எனப்படும் உதிரி பாகங்கள் கொண்ட லாரியை முழு லாரியாக மாற்றி அமைப்பதுதான் இந்த லாரி பாடி கட்டும் அமைப்பு. இந்த தொழிலை நம்பி 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்திலுள்ள நாமக்கல் நகரம், திருச்செங்கோடு, ராசிபுரம் மற்றும் கரூர் உள்ளிட்ட தமிழக அளவில் இந்த தொழில் நடைபெற்றாலுமே கூட தற்போது ஆந்திரா, கேரளா, கர்நாடக லாரிகளும் இங்கே வந்து பாடி கட்டி செல்கிறது. நாமக்கல் சுற்றுவட்டாரத்தில் நூற்றுக்கணக்கான லாரி பாடி கட்டும் சிறு குறு ஆலைகள் இயங்கி வருகின்றன. எனவே லாரி பாடி கட்டும் தொழிலுக்கு GST வரி 18% இருந்து 10% குறைக்கும் பட்சத்தில் லாரி பாடி கட்டும் தொழில் வளர்ச்சியடையும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் பாடி கட்டும் உரிமையாளர்கள்.
25ஆம் ஆண்டிற்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் லாரி தொழிலுக்கு கடும் சிரமையான சூழலுக்கு நாங்கள் சில கோரிக்கைகள் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது உள்ள சூழ்நிலையில் BS6 வாகனம் வந்திருக்கிறது. இது காலச்சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனுடைய வாகனத்தின் விலை அதிகப்படியாக உள்ளது. இது அதிகப்படியான உள்ள GST வரி 28% இருக்கிறத குறைச்சி பண்ணீங்கன்னா வாகனங்கள் இன்னும் அபிவிருத்தி அடையும். பழைய வாகனங்கள் குறைச்சிக்கிட்டு புது வாகனம் வாங்குவாங்க. இது அபிவிருத்தியான விலை ஏற்றத்தினால வாகனத்தை எங்களால் சரிவர இந்த அதிகப்படியான விலை போட்டு வாகனத்தை எடுத்து இயக்க முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டுள்ளோம். அதே மாதிரி சுங்கச்சாவடி இந்தியா பூரா இருக்கிறது காலாவதி சுங்கச்சாவடி நிறைய இருக்கு. அதே மாதிரி இது சுங்கச்சாவடிகள் பாத்தீங்கன்னா கேன்சர் மாதிரி இருக்கிற டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்யறவங்க அத்தனை பேர்த்தையும் பாதிக்குது. இது வருடத்திற்கு ஒரு முறை சுங்க கட்டணம் அனைத்து வாகனத்துக்கும் ஒரே ஒன் டைம் டோல் கட்டிட்டா அந்த மாதிரி இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் டெண்டர் வருடம் விடுவாங்க. எங்க லாரி உரிமையாளர்களுக்கு லாரி சார்ந்த நிறுவனங்கள்லாம் டெண்டர்ல கலந்துக்குவாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வண்டி வாகனத்துக்கு ஏற்ப ஒர்க்கிங் என்ன பொசிஷன்ல இருக்கு, இன்னைக்கு வண்டி வாகனத்தினுடைய விலை என்ன, செலவுகள் என்ன, உதிரி பாகங்கள் விலையெல்லாம் ஏறி இருக்கு. இதை கிலோமீட்டர் அடிப்படையில மத்திய அரசே நிர்ணயம் பண்ணி இந்த வாடகை நிர்ணயம் செய்து கொடுக்கணும். அது பஸ்ஸுக்கெல்லாம் எப்படி கிலோமீட்டர் வாடகை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி எங்க வாகனங்களுக்கும் கிலோமீட்டர் வாடகை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். எங்கள் தொழில் சிறப்பாக இருக்குது, சௌகரியமா இருக்கும். எங்களுடைய ஒற்றுமையின் காரணமாக வாடகை குறைத்து போட்டு தொழில் செய்ய முடியாம பாதி பேர் நசுங்கி போயிடுறாங்க, தொழிலை விட்டு போயிடுறாங்க. காலப்போக்கில் இதே சூழ்நிலையில் சென்றால் மோட்டார் வாகனம் தொழில் செய்யறவங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே இந்த தொழிலை விட்டு போயிடுற மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கும். அதே மாதிரி கூட்ஸை அபிவிருத்தி பண்றதுக்கு இங்கிருந்து வாகனங்களை ஏற்றிட்டு போறதுக்கு எல்லா சைட்லயும் எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு தாலுகா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாமே ட்ரெயின் மூலியமா வாகனங்களை ஏற்றி கொண்டு போறதுக்கு உண்டான சாலையில செல்றதுக்கு பிரச்சனை இல்லாமல் ரயில்ல செல்றதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இதை இந்த மத்திய நிதிநிலை அறிக்கை 2024-25 நாங்கள் மத்திய அரசு பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். லாரி தொழிலுக்கு பெயர் போன நாமக்கல் மாவட்டத்தில் லாரி பாடி கட்டும் தொழிலாளர்கள் தரப்பில் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சத்தியம் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் காதர் பாஷாவுடன் செய்திக்குழு.